ஜீவனை தினம் பாடும் ஒரு பாடல் நீயாகுவாய். உன் நெஞ்சிலே ஓயாமலே பண்பாடும் புதுராகம் நானாகுவேன். உயிர் தேடும் உறவாகுவாய், உனில் வாழும் உயிராகுவாய், உனில் வாழும் உயிராகுவாய். என் ஜீவனை தினம் பாடும் ஒரு பாடல் நீயாகுவாய். உலகினில் அடைந்திடும் நெஞ்சங்கள் புது உலகத்தின் விடியல்களா, இணையில்லா இறைவனின் சொந்தங்கள் நாம் இறைவனின் சாயல்களா. உலகினில் அடைந்திடும் நெஞ்சங்கள் புது உலகத்தின் விடியல்களா. தன்னை பலியாய் தந்த பரமநேசு பலியினில் இணைந்திடுவோம். கண்ணை காக்கும் இணைவோம், காக்கும் தேவன் திருவடி சரணடைவோம். இணையில்லா இறைவனின் சொந்தங்கள் நாம் இறைவனின் சாயல்களா. உறவினில் அடைந்திடும் நெஞ்சங்கள் புது உலகத்தின் விடியல்களா. உதவிடும் கரம் இணைந்தார் இந்த உலகில் வறுமையில்லை. உறவுகள் பகிர்ந்து விட்டார் இந்த மனதிலும் சோர்வுமில்லை. உதவிடும் கரம் இணைந்தார் இந்த உலகில் வறுமையில்லை. உறவுகள் பகிர்ந்து விட்டார் இந்த மனதிலும் சோர்வுமில்லை. ஒன்று கூடுவோம், நம்மை நாடுவோம், அன்பு இறைவனின் சாயலை நாம் மதிப்போம். ஒன்று கூடுவோம், நம்மை நாடுவோம், அன்பு இறைவனின் சாயலை நாம் மதிப்போம். இணையில்லா இறைவனின் சொந்தங்கள் நாம் இறைவனின் சாயல்களா. உலகில் அடைந்திடும் நெஞ்சங்கள் புது உலகத்தின் விடியல்களா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அற்புதங்களால் நிறைந்து வரும் ஏழைகளின் பாதுகாவலருமான புனித பதுவை புனித அந்தோணியாரின் திருத்தல யூப்ளி விழாவை கொண்டாடும் இந்த இனிய வேளையில் நாம் அனைவரும் இந்த திருப்பீடத்தில் கூடி வந்துள்ளோம். புனித அந்தோணியார் தம்முடைய அறிவாற்றலையும் ஞானத்தையும் பயன்படுத்தி இறைவார்த்தையை துணிச்சலுடன் அறிவித்தார். தம் வாழ்வு முழுவதும் தன்னலமற்ற சேவையையும் தாழ்மையையும் கடைபிடித்தார். மறைந்த பொருட்களை கண்டெடுக்கவும், நம்பிக்கையற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்கவும்,
அவர் ஆற்றும் வல்லமைக்காக நாம் இன்றும் அவரை போற்றுகிறோம். அவர் எளியோரின் வேண்டுதல்களுக்கு உடனடியாக பதிலளிக்கும் வல்லமை மிக்க புனிதர். அவர் வாழ்ந்த நற்செய்தி விழுமியங்களை நாமும் பின்பற்றி ஏழைகளுக்கு உதவுவதிலும் நம் விசுவாசத்தில் உறுதியாய் இருப்பதிலும் அவரைப் போல சான்று பகர அழைக்கப்படுகிறோம். இந்த புனித பலியில் நாம் புனித அந்தோனியாரின் புனிதமான வாழ்வுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அவர் நமக்காக பரிந்து பேசும்படி மன்றாடுவோம். நாமும் பாவக்கரைகள் நீங்கி இயேசுவின் போதனைகளுக்கு ஏற்ப வாழும் வார்த்தை வேண்டி இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். இணையவர்களே, இன்றைய திருப்பலியானது சுரேஷ்குமார், கௌசல்யா இவர்கள் குடும்பத்திற்கு கோடியர் புதுப்பணி அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், குடும்பத்திற்கு வந்த எல்லா பிரச்சனைகள் நீங்கியதற்கு நன்றியாகவும், குழந்தை மகிழாவுக்கு நல்ல சுகம் கிடைக்க வேண்டுதல் பலியாகவும், வினோத்குமார், சுமந்தா இவர்களுக்கு குடும்பத்திற்கு இறைவன் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், இவர்களுக்கு நல்ல உடல்நல நலத்திற்காகவும், தொழில் முன்னேற்றம் பெற வேண்டுதல் பலியாகவும், ஸ்னோலி 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற வேண்டுதல் பலியாகவும், சாந்தி மேரி இவருடைய ஆண்மையிலை பாட்சிக்காகவும், செரின் இவருடைய குடும்பங்களுக்கு இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டுதல் பலியாகவும், குணசீலன், மரிய புஷ்பம் இவருடைய குடும்பத்திற்கு தாப்பாத்தி புனித அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குணசீலனுக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்க வேண்டுதல் பலியாகவும், பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய உடல் நலத்திற்காகவும் அவருடைய நல்ல கல்விக்காக வேண்டுதல் பலியாகவும், ஆண்ட்ரூ சேசராணி இவருடைய குடும்பத்திற்கு தாப்பாத்தி புனித அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், குடும்ப நலனுக்காகவும், குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்திற்காகவும் வேண்டுதல் பலியாகவும், மிக்கேல் ஆசிரியர், சபரியம்மாள், அந்தோணியம்மாள், ஆரோக்கியம் இவருடைய ஆண்மையிலை பாட்சிக்காகவும், ராஜரத்னம், பத்மா இவருடைய குடும்பத்திற்கு கோடியர் புனித அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், இக்குடும்பத்திற்காகவும் இந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுடைய நற்படிப்பிற்காகவும் தொழில் முன்னேற்றம் பெற வேண்டுதல் பலியாகவும், தொடர்ந்து இறைவன் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுதல் பலியாகவும், குருஸ், குணசீலி இவருடைய குடும்பத்திற்கு தாப்பாத்தி புனித அந்தோனியார் வழியாக செய்த அனைத்து செயல்களுக்கும் இறைவனுக்கு நன்றியாகவும், இக்குடும்பத்திற்கு நல்ல உடல் உள்ள முன்னேற்றமும் குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றம் பெற வேண்டுதல் வழியாகவும், ராசையா, மேரி இவருடைய குடும்பத்திற்கு தாப்பாத்தி புனித அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், குடும்ப நலனுக்காகவும், பிள்ளைகளுடைய உடல் நலத்திற்காகவும், சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலை பெறவும், நோயிலிருந்து விடுபடவும், பேர பிள்ளைகளுடைய நற்படிப்பிற்காக வேண்டுதல் பலியாகவும், மரிய சிங்கராஜ், செல்வி இவருடைய குடும்பத்திற்கு தாப்பாத்தி புனித அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், குடும்ப நலனுக்காகவும், மகனுக்கு நல்ல திருமணம் வர வேண்டி வேண்டுதல் பலியாகவும், திருமதி லீலாவது இவருடைய குடும்பத்திற்கு தாப்பாத்தி புனித அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் மரித்த கோவில் பிள்ளை அமலவுற்பவும், அந்தோனி மைக்கேல் இவருடைய ஆண்மை இலைப்பாட்சிக்காகவும், குடும்பத்தின் தேவைகள் நிறைவு பெற வேண்டுதல் வழியாகவும் இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இக்கருத்துக்களோடு இணைந்து நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் சிறப்பாக இந்நாளில் நாம் சிந்தித்ததன்படி நம்முடைய குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களுடைய ஆண்மை இலைப்பாட்சிக்காகவும், நம்முடைய தேவைகளில் ஒரு பெரிய தேவைக்காகவும் இப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாவுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதி உண்டாவுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளன் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையிலிருந்து என்றென்றுமான உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்மே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குமே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனில் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. மனித இதயங்களை ஆளும் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, அருளில் நிறைந்த இந்த ஆண்டில் திருப்பயணம் மேற்கொண்டுள்ள மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் மீட்பின் பாறையாம் கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்து தங்கள் எதிர்நோக்கின் குறிக்கோளை அவர்கள் மகிழ்வுடன் வந்து அடைவார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கடவுள் தம் மக்களை பார்த்து, அஞ்சாதே, நான் உனக்கு துணை நிற்பேன் என்று உறுதியளிக்கிறார். யாக்கோபே, நீ ஒரு சிறு புழுவை போலிருந்தாலும், இஸ்ரேலே, நீ அற்பமானவனாக தோன்றினாலும், மீட்பராகிய ஆண்டவர் உனக்காக போராடுவார். இது இஸ்ரேல் அடைந்திருந்த மனச்சோர்வு மற்றும் பலவீனத்தின் நிலையை உணர்த்தும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இஸ்ரேலின் தூயவரே, உன் மீட்பர். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 41, வசனங்கள் 13 முதல் 20 வரை. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாய் இருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. யாக்கோப்பு என்னும் புழுவே, இஸ்ரேல் என்னும் பொடி பூச்சியே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேலின் தூயவரே, உன் மீட்பர். இதோ, நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன். நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடுபொடியாக்குவாய், அவற்றை தூற்றுவாய், காற்று அவற்றை வாரி கொண்டு போகும்.
புயல் அவற்றை சிதறடிக்கும். ஆண்டவரில் நீ அகமகிழ்வாய், இஸ்ரேலின் தூயவரில் மேன்மை அடைவாய். ஏழைகளும் வறியவரும் நீரை தேடுகின்றனர், அது கிடைக்கவில்லை. அவர்கள் தாகத்தால் நாவறண்டு போகின்றனர். ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன். இஸ்ரேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன். பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்றச் செய்வேன். பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் புறப்படச் செய்வேன். பாலை நிலத்தை நீர் தடாகங்களாகவும் வறண்ட நிலத்தை நீர் சுனைகளாகவும் மாற்றுவேன். பாலை நிலத்தில் கேதுரு மரங்களை வளரச் செய்வேன். சித்திம் மரம், மிருது செடி, ஒளிவ மரம் ஆகியவை தோன்றச் செய்வேன். பால் நிலத்தில் தேவதாரு மரங்களையும் புன்னை மரங்களையும் ஊசிலை மரங்களையும் வைப்பேன். அப்பொழுது ஆண்டவர் தம் ஆற்றலால் இதை செய்தார் என்றும் இஸ்ரேலின் தூயவர் அதை படைத்தார் என்றும் மக்கள் கண்டு உணர்ந்து கொள்வர். ஒருங்கே சிந்தித்து புரிந்து கொள்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே, என் ஆன்மாவின் ஆயனே, என்னை காக்கும் இனிய மேய்ப்பனே, உன் அன்பை பாடுகிறேன், உன் அன்பை பாடுகிறேன். நீரைகள் நான் கண்டேன், குறைகள் இனி இல்லையே. வசந்தம் நான் கண்டேன், வாழ்வில் பயமில்லையே. ஆண்டவரே, என் ஆன்மாவின் ஆயனே, என்னை காக்கும் இனிய மேய்ப்பனே. பசும்புல் நீச்சலில் இளைப்பாற செய்தி, வாழ்வில் வசந்தம் மலர்ந்திட கண்டே. அமைதியில் நீர்நிலை புத்துயிரளித்திட என்னை அழைத்தி நீரின் வழியினிலே. சாவின் இருளினிலே, பள்ளத்தாக்கின் நடுவினிலே, சாவின் இருளினிலே, பள்ளத்தாக்கின் நடுவினிலே, நான் என்றும் அஞ்சாமல் நடந்திடுவேன், நான் என்றும் அஞ்சாமல் நடந்திடுவேன். நீரென்னில் இருப்பதனால் ஆண்டவரே, என் ஆன்மாவின் ஆயனே, என்னை காக்கும் இனிய மேய்ப்பனே. எதிரிகள் காண விருந்தொன்றை செய்து, வளங்கள் வாழ்வில் நிறைந்திட கண்டே. தலையில் நறுமண தைலம் பூசினில் என் பாத்திரம் நிரம்பி வழிய கண்டே. உந்தன் பேரன்பிலே அருளும் நலத்தினிலே, உந்தன் பேரன்பிலே அருளும் நலத்தினிலே, நான் என்றும் அஞ்சாமல் நடந்திடுவேன், நான் என்றும் அஞ்சாமல் நடந்திடுவேன். நீரே
நான். ஆண்டவரே என் ஆன்மாவினாயனே, என்னை காக்கும் இனிய மேய்ப்பனே, உன் அன்பை பாடுகிறேன், உன் அன்பை பாடுகிறேன். நிறைகள் நான் கண்டேன், குறைகள் இனி இல்லையே. வசந்தம் நான் கண்டேன், வாழ்வில் பயமில்லையே. ஆண்டவரே என் ஆன்மாவினாயனே, என்னை காக்கும் இனிய மேய்ப்பனே. Hallelujah, 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 hallelujah. வானங்கள் பனிமழையென வெற்றியை அனுப்பட்டும், மேகங்கள் மாறியன அதை பொழியட்டும். மண்ணுலகம் வாய் திறந்து விடுதலை கனி வழங்கட்டும். அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அலகு 11, இறைசுச்சொடர்கள் 11 தொடங்கி 15 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது, மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது. தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றி கொள்கின்றனர். திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்கு உரைத்தன. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எலியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள். கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மக்களே, இன்று பாடப்பட்ட தியான பாடல் எந்த திருப்பாடலிருந்து எடுக்கப்பட்டது? திருப்பாடல் நல்லா பாருங்க. என்னாயன் ஆண்டவர், திருப்பாடல் 23. தாவீது அரசன்
சவுலுக்கு பயந்து பள்ளத்தாக்கிலே ஓடி ஒளிந்து கொள்கின்றான். எப்பொழுது தன்னை சவுல் கொல்வாரோ என்ற பயம் அவரை தாக்குகின்றது. பின்னாடி உங்களுக்கு தெரியும், சவுல் 1000 பேரை கொன்றான், தாவீது 10,000, 10ன்றது 10, 10,000 பேரை கொன்றான். இவ்வளவுதான். இந்த வார்த்தையை கேட்ட உடனே சவுலுக்கு பொறுக்க முடியல. எங்க வந்து தாக்குது பாருங்க. இன்னொருத்தன் தன்னை விட சிறந்தவன் என்று அடுத்தவர்கள் சொல்லுகின்ற பொழுது அவனுக்கு என்ன அளவு கோபம் வருதுன்னா, கொலை செய்ய வேண்டும். தாவீது எந்த வகையிலும் இதற்கு பொறுப்பு கிடையாது. ஆனா இவன் இருந்தான்னா நம்ம பேரு வளராது, எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று ஒரு ஆட்டுக்குட்டி செங்குத்து பாறையில் நின்று பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். அந்த ஆட்டுக்குட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மேய்ப்பனுடைய துணை அருகில் இருப்பதை உணர்ந்ததை போன்று பள்ளத்தாக்கு உளுந்து அவ்வளவுதான். நம்ம ஒரு உயரமான இடத்துல இருந்து கீழே பார்த்தா அப்படி உள்ள மாதிரி தெரிஞ்சதுன்னா என்ன தோணும்? இந்த ராட்டினத்துல ஏறி இறங்கும் போது எப்படி இருக்கும்? இந்த வயிறு ஜில்லுன்னு இருக்கும். போயிருக்கீங்களா? ராட்டினம் ஆடி இருக்கீங்களா? ராட்டினமே ஆடாத ஆள் மாதிரிலாம் சரிங்க. உயரம் இருந்து கீழே பார்க்கும்போது ஒரு பையன், உயரமான இடத்துல இருந்து பார்க்க ஒரு பையன், எம்மோ அந்த பள்ளத்தாக்குல ஆடு கொஞ்சம் கூட பயப்படாம அந்த இலைதலைகளை, அந்த உணவை உண்கின்றது. இந்த பசும்புல் வெளி, பள்ளத்தாக்கு இருக்கக்கூடிய இந்த பசும்புல் வெளியை செங்குத்து பாறை, அந்த பக்கம் காலை இப்படி எடுக்கு, அந்த காலை அந்த பக்கம் வச்சுட்டா விழுந்துரும். புரியுதா? இதுதான் செங்குத்து பாறை. இதுல காலை, இதுல இருக்கிற காலை இதுல தூக்கி பிடிக்குது. காலை முன்னாடி வச்சுட்டா அவ்வளவுதான், செத்துரும். தாவீது அரசன் பார்க்கிறான், இந்த பாறையில இந்த ஆடு கொஞ்சம் கூட பயப்படாம மேய்ப்பன் பக்கத்துல இருக்கிறதுனால ஒருவேளை நான் கீழே விழுந்தாலும் மேய்ப்பன் பிடித்துக் கொள்வான், என்னை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையிலே அந்த ஆடு துணிச்சலாக மேய்ச்சலை மேற்கொள்கிறது. இதை பார்த்த உடனேதான் தாவீது அரசனுக்கு நம்பிக்கை பிறக்கிறது. அப்பொழுது எழுதப்பட்ட பாடல் தான் திருப்பாடல் 23. தாவீது அரசன் எல்லா நேரத்திலும் ஒன்றாக அனைத்து திருப்பாக்களையும் எழுதவில்லை, உண்மை. எல்லா திருப்பாக்களையும் தாவீது அரசன் தான் எழுதியிருப்பார், அதுவும் உண்மை இல்லை. பெரும்பாலான பாடல்கள் அரச திருமாண்பு பாடல்கள், அரச குருத்துவ பாடல்கள், இப்படிப்பட்ட அரண்மனை போற்றும் பாடல்கள், அதுபோக அழுது புலம்பக்கூடிய பாவத்தை நினைத்து அழுது புலம்பக்கூடிய பாடல்கள், இவையெல்லாம் பெரும்பாலும் தாவீது அரசருடைய தொகுப்பு என்று எல்லா விவிலிய அறிஞர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். எல்லாருமே கிட்டத்தட்ட ஒத்த கருத்து உடையவர்களாக இந்த விஷயத்திலே வருகிறார்கள். அப்பொழுது கொடுக்கப்படக்கூடிய செய்தி, நான் உன்னோடு இருக்கிறேன். தாவீது அரசருக்கு தரப்படக்கூடிய செய்தி, அஞ்சாதே, நான் உன்னோடு, உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். இந்த பகுதியெல்லாம் எசையா புத்தகத்தில் 49வது அதிகாரத்தில் 1-2 பகுதிகள், தீவு நாட்டினரே, கருப்பையில் இருக்கும் போதே ஆண்டவர் உன்னை அழைத்தார். எசையா புத்தகத்தில் வரக்கூடிய 49வது 1-2, தீவு நாட்டினரே கேள். இந்த பகுதியை தொடர்ந்து வரக்கூடிய கடவுள் உன்னை அழைத்தவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எசையா புத்தகத்தில் எடுக்கப்பட்டது. பாபிலோனியாவிற்கு நாடு கடத்தப்படக்கூடிய சூழல் 3வது பகுதி, 3 பகுதி. எசையா புத்தகம் ஒரு புத்தகம் அல்ல, ஒரு ஆசிரியர் எழுதிய புத்தகம் அல்ல, 3 ஆசிரியர்கள், 200 ஆண்டுகள் வரலாறு எசையா புத்தகம். அதில் இங்கே வந்து பாபிலோனியாவிற்கு நாடு கடத்தப்பட்ட செய்தி 2வது பகுதியில், நாடு கடத்தப்பட்ட அந்த செய்தி 3வது ஆலயம் கட்டக்கூடிய பணி, இந்த 3 பகுதியில் அந்த சொந்த நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உள்ள பகுதியில் அவர் தரக்கூடிய செய்தி என்னன்னா, கடவுள் உங்களை கைவிட மாட்டார்.
இசையை மீட்ட சொல்கிறாங்க. இப்போ பாபிலோனியாவிலையும் அசரியாவிலையும் நீங்கள் வந்து யாழிசைத்து கடவுளை புகழ்வீர்களா? கொஞ்சம் புகழுங்களேன். யாழ் எங்கே மேலே கிடக்கு? எருக்கஞ்செடி மேலே கிடக்கு. ஏன்னா கடவுளை புகழ்வது எருசலேம் தான் உங்களுக்கு எல்லாம். எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்ட பின்பு, தேவாலயம் இல்லை என்ற பின்பு எல்லாமே உளுந்து போச்சு. பெண்கள் குழந்தைகள் யாத்தி நுகம் மாட்டி சங்கிலி கோடலோடு இழுத்து செல்கிறார்கள். அதை பார்த்தோன்னே நாங்கள் சந்தோஷமாக யாழ் மீட்ட முடியாதுன்னு சொல்லி யாழை எங்கே மாட்டி வைக்காங்க? எருக்கஞ்செடி மேலே கிடக்கு. நீ எங்களுக்கு யாழ் மீட்டுங்களேங்க. எப்படி அந்நிய நாட்டிலே நாங்கள் எப்படி யாழ் மீட்டுவோம்? அப்பொழுது கொடுக்கப்படக்கூடிய செய்தி தான் இன்னைக்கு வரக்கூடிய முதல் வாசகம். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, நான் உங்களை அழைத்து செல்வேன். உங்களை உங்கள் நாட்டிற்கு அழைத்து செல்ல நான் தகுந்த வழியை உங்களுக்கு உண்டாக்குவேன். கவலைப்படாதீங்க. தெரியும் உங்களுக்கு, அஞ்சாது என்ற வார்த்தை வெளியத்தில் எத்தனை முறை வருது? 365 முறை வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு வருஷம் முழுக்க நான் உங்களை காப்பேன், அதான் அர்த்தம். ஏன் பயப்படுறீங்க? உங்களை அப்படியா விட்டுற போறேன்? என்னத்தை வந்துடும்? ஏன் பயப்படுறீங்க? என்னத்தை கழுத்துக்கு கத்தி, அப்படியே கழுத்துக்கு கத்தி வந்தா தான் என்ன? ஏன் பயப்படுறீங்க? உங்களை அப்படியே என்ன விட்டுற போறேன்? கடவுள் தரக்கூடிய செய்தி அதுதான். பல நேரங்களிலே பணத்தை, பொருளை, உலகத்தில் உள்ள செல்வங்கள் எனக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால் நான் பார்த்துக்கிருவேன், நொந்து போயிடுவேன், நூலாக போயிடுவேன், நூடுல்ஸாக போயிடுவேங்கிற கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எவ்வளோ சொத்து, பணம், பொருள் கடைசி வரைக்கும் உங்கள் கூட வராது, அசிங்கமாக தான் இருக்கும். அருணாக்கயிறு கூட நீங்கள் கொண்டு போக முடியாது. தாய் வயிற்றுலேருந்து எப்படி வந்தோம்? பிறந்த மணியாக வந்தோம், அவ்வளோதான். எதையும் கொண்டு வரல. போகும்போது ஒன்றும் கொண்டு போக முடியாது. கடவுள் தரக்கூடிய செய்தி அதுதான். இது நாள் வரைக்கும் வாழ்ந்த காலத்தில் நீங்கள் சேர்த்த புண்ணியங்கள், உறவுகள், பாவங்கள், இதைத்தான் நீங்கள் தூக்கிட்டு போக போகிறீங்க. வேறு எதையும் நீங்கள் தூக்கிட்டு போக முடியாது. அப்படி இருக்க பொழுகின்ற பொழுது கடவுள் தரக்கூடிய செய்தி, அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள். சரிப்பா, பயந்தா என்ன ஆகும்? இது வெறும் ஆன்மீக அடிப்படையிலான வார்த்தைகளாக நிச்சயமாக இருக்க முடியாது. விழியத்தில் உள்ளது ஆன்மீகம் இருக்கிறது, அரசியல் இருக்கிறது, சமூக பார்வை இருக்கிறது, பெண்ணிய பார்வை இருக்கிறது, இன்னும் சுற்றுச்சூழல் பார்வை இருக்கிறது, உளவியல் பார்வை இருக்கிறது, வரலாற்று பாதை இருக்கிறது, அறிவியல் பாதை இருக்கிறது, பொருளாதார பார்வை இருக்கு. எல்லா பார்வையும் உள்ளடக்கியதான் விவிலியம். ஒரு பார்வையும் மட்டும் கிடையாது. இன்னைக்கு அப்படி பயந்தா என்ன ஆகும்? உங்களுக்கு பயம் அதிகமாக வருது, ஒரு எதிர்காலத்தை பற்றி ஒரு கலக்கம், ஒரு திகில், ஒரு மர்மம், என்ன ஆகும் சொல்லுங்களேன்? ஒரு பயம் வருது. எப்பமெல்லாம் பயம் வரும்? எப்பமெல்லாம் பயம் வரும்? வாழ்க்கையில் விவிலியத்தில் உள்ள அன்றாட வாழ்க்கையில் உள்ள மனிதர்கள் கடவுளுடைய அருளால் தூண்டப்பட்டு எழுதப்பட்டதான் திருவிவிலியம். எப்பமெல்லாம் உங்களுக்கு பயம் வரும் சொல்லுங்களேன்? எப்பமெல்லாம் பயப்படுவீங்கம்மா? கமல் மாதிரி அதுக்கு பயம், இதுக்கு பயம், இருட்டுக்கு பயம், தண்ணிக்கு பயம் சொல்லிடுறாதீங்க. நான் பயந்து போயிடுவேன். எதுக்கெல்லாம் பயம்? சராசரி எதுக்கெல்லாம் நம்ம பயப்படுறோம்? தப்பு பண்ண பயப்படுறோம். வெரி குட். நோய்க்கு பயப்படுறோம். இன்னும் முக்கியமான ஒரு பாயிண்ட் வரல. பிரச்சனை வந்தா பயப்படுறோம். வெரி குட். வேற எதை நினைச்சு பயப்படுறோம்? பாவம் உறுத்தும். உண்மைதான், 100க்கு 200% உண்மை. அது உறுத்திக்கிட்டே இருக்கும். சாகத்திட்டே உறுத்தும். சாவை நினைச்சு இன்னைக்கு ரொம்ப பேர் பயப்படுறாங்க. எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறாங்க. கடந்த காலத்தை நினைச்சு பயப்படுறாங்க. ஒரு வயலும் நிகழ்காலத்தில் வாழலை. நிகழ்காலத்தில் இப்போ இருக்கிறத சந்தோஷமா இருக்கக்கூடிய காலத்தை விட்டுட்டு கடந்த காலத்தில் உள்ளதை நினைச்சிட்டு புலம்பிக்கிட்டு, எதிர்காலத்தில் உள்ளதை நினைச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு, அப்போ இந்த காலத்தையும் வேஸ்ட் பண்ணி, கடந்த காலத்தை தான் வேஸ்ட் பண்ணியாச்சு, இந்த காலத்தையும் வேஸ்ட் பண்ணா நாளைக்கு நீ வேஸ்ட் தான் பண்ணுவ. கடவுள் தரக்கூடிய செய்தி என்னன்னா, நீ பயந்தேன்னா உனக்கு என்னதெல்லாம் வரும் அப்படின்னா, ஒன்று, மனதில் பயம் வரும் பொழுது உடல் நோய்கள் வரலாம், உள்ளத்தில் நோய்கள் வரலாம். இந்த நோய்கள் வர வர என்ன ஆகும்னா, பயம் என்ன ஆகுன்னு சொல்லி சொன்னால் கடைசியில் சாவில் கொண்டு முடியும். நிறைய பேர் பயப்படுறது சாவுக்கு தான். செத்து போயிடுவோமோ,
நல்லா இருக்கிறவனே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான்னா அந்த செக்கப் பண்ணணும், இந்த செக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சும்மா செக்கப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே இந்த செக்கப்லாம் பண்ண சொல்கிறாங்க. இந்த நோய் இருக்குமோ, இந்த நோய் இருக்குமோ, அப்படி இருக்குமோ, இப்படிப்பட்ட எதிர்க்க பயஸ்ட் ஐடியாஸ், ப்ரெஜுடியூஸ், முற்சார்பு, இவங்களாம் ஒரு முடிவு கொடுத்துக்கிட்டு இதெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி இவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சராசரி சாவோட நீங்கள் சீக்கிரம் செத்து போயிடுவீங்க அப்படிங்கிறது அதான் கடவுள் தரக்கூடிய செய்தி. சீக்கிரம் நம்ம நிம்மதியாக இருந்தோம்னா கடவுள் பார்த்துக்கிறாரு. அப்படி போனால் கடவுள் எடுத்துகிட்டு போகிறாரு. வாழத்தட்டி சந்தோஷமாக இருப்போம்னு நினச்சா கூட கொஞ்ச நாள் வாழலாம். அது அப்படி ஆக்கிருமோ, இது இப்படி ஆக்கிருமோ, இது இப்படி ஆக்கிருமோ, இது அப்படி ஆக்கிருமோ அப்படின்னு நினச்சி வாழ வேண்டிய காலத்தை இழந்து சாக வேண்டிய காலத்துக்கு முன்னாடியே போய் குடும்பத்தையும் நடுத்தருவில் விட்டு, அன்புக்குரிய இறை மக்களே, கடவுள் தரக்கூடிய செய்தி, பயப்படாதீங்க. எதுக்கெல்லாம் பயப்படணும்னு கடவுள் சொல்றார், அதையும் சொல்றாரு. பயப்படாம இருக்க, பயம் வாழ்க்கையில் இருக்கணும். வாழ்க்கையே பயமாகி போயிடக்கூடாது. பயப்பட வேண்டியதுக்கு பயப்படணும். பாவத்தை கண்டு பயப்படு, அஞ்சி ஓடுங்காரு. வேதர் சொல்லுவாரு, அழகை கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடி அலைந்து கொண்டிருக்கிறது நிலையாக இருப்பவனுக்கு எச்சரிக்கை. நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, நிலையா இருக்கு நினைச்சிட்டு இருக்காத. உன்னைய கவுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் போதும். ஒரு சிரிப்பு போதும் உன்னைய கவுக்கிறதுக்கு, ஒரு அழுகு போதும் உன்னைய கவுக்கிறதுக்கு, ஒரு பேராசையான ஒரு பேச்சு போதும் உன்னைய கவுக்கிறதுக்கு, கோபத்தில் உள்ள ஒரு வார்த்தை உன்னைய போது கெடுக்கிறதுக்கு, மோகத்தில் பேசக்கூடிய ஒரு வார்த்தை போதும் உன்னைய கவுக்கிறதுக்கு, ஒரு வீடியோ போதும். நிலையாக இருப்பவனுக்கு எச்சரிக்கை. கடவுள் தரக்கூடிய செய்தி, நிலையாக இருப்பவனுக்கு எச்சரிக்கை. அதுக்கு பயப்படணும். பாவத்துக்கு பயப்படு, கடவுளுக்கு அஞ்சி நட. பல இடங்களுக்கு 7 முறை நேரடியாக அந்த வார்த்தையை நம்ம பார்க்கலாம். ஆண்டவருக்கு அஞ்சி நடத்தலே ஞானத்தின் தொடக்கம். கடவுளுக்கு பயந்து நட. நீ கடவுளுக்கு பயப்படுறோமோ இல்லையோ, மற்ற எல்லாத்துக்கும் பயப்படுறோம். கடவுளுக்கு பயந்து நடக்கணும். கடவுள் தரக்கூடிய, நீ கடவுளுக்கு பயந்து நடந்தால் என்ன ஆகும்? இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் வரக்கூடிய திருமுழுக்கு யோவானை போல இந்த உலகத்தில் பிறந்தவங்க யாரும் இல்லை. ஏன் சொல்றாரு? திருமுழுக்குவான் நேர்மையா நடக்காரு, பாவம் செய்யல, நேர்மையா நடக்காரு. அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை மரண தண்டனை. அவருக்கு பயம் வருது. அதுக்கு அடுத்து உலகத்திலேயே பெண்ணிடமிருந்து பிறந்தவர்களில் அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தையை சொல்லுவார், ஆனா சிறியவரும் விண்ணரசில் அவரை விட பெரியவர். ஏன் அந்த வார்த்தையை சொல்றாரு? அவருக்கு ஒரு சந்தேகம், இவர் தான் மெஸ்ஸியாவா, இயேசுதான் மெஸ்ஸியாவான்னு ஒரு சந்தேகம் வந்த உடனே அவர் சீடர்களை அனுப்புவார் இயேசுட்ட. நீர்தான் மெஸ்ஸியாவா அல்லது வேறு ஒருவருக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டுமா? சொல்லும், எம்மை அனுப்பியவருக்கு நாங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். இதுதான் சொல்லுவார். அதுக்கு இயேசு சொல்லுவாரு, நீங்கள் கண்டதையும் கேட்டதையும் போய் சொல்லுங்கள். கண்டது கேட்டது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, முடவர்கள் நடக்கிறார்கள். எஸ்ஐயா புத்தகம் சொல்லுது, எஸ்ஐயா வரும் பொழுது முடவர்கள் நடப்பார்கள், செவிடவர்கள் கேட்பார்கள், அவருடைய செவிகள் திறக்கப்படும், குருடர்கள் பார்வை பெறுகின்றார்கள். இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் மெஸ்ஸையா வரும்போது நடக்கும்னு சொல்லி இருக்கு. இதை போய் நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவருக்கு நம்பிக்கை வருது, அவர் கொல்லப்படுகிறார். ஆனால் அதுக்கப்புறம் பயப்படலை, இறக்கிறார். அந்த சந்தேகம் வந்ததுக்கப்புறம் இந்த வார்த்தையை கடவுள் அவர் தெளிவாக போடுறார். நம்ம பாதுகாவலருடைய திருவிழா, தாப்பாத்தி அந்தோணியார், புதியம்பத்து அந்தோணியார், புளியம்பட்டி பதுவை அந்தோணியார், ஒரே அந்தோணியார் தான். எங்கே வச்சாலும் அதே தான். இதுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்ட காரணத்தினால் தாப்பாத்தியின் பாதுகாவலர், நம்ம பாதுகாவலர் ஒன்று தான், தாப்பாத்தி பாதுகாவலர் ஒன்று தான், பதுவையோட பாதுகாவலர் ஒன்று தான், புதியம்புத்தூர் பாதுகாவலர் ஒன்று தான், தூத்துக்குடி மார்க்கெட் அந்தோணியாருடைய பாதுகாவலர் ஒன்று தான், பாளையங்கோட்டை மார்க்கெட் அந்தோணியாருடைய பாதுகாவலர் ஒன்று தான், ஒவ்வொரு பாதுகாவலர் ஒன்று தான். அது இந்த லிஸ்ட் நீட்டுக்கிட்டே போகும். அதனுடைய பின்னணி வேற. ஏன் தென்னகத்தில் அதிகமான அந்தோணியாருடைய திருத்தங்கள், சின்ன அந்தோணியாருடைய திருத்தலங்கள் இருக்காது, வேற அதனுடைய. ஏன்னா அதிகமாக பிரான்சிஸ்கன் துறவற சபையார் தொடக்கத்தில் இங்கே பணி செஞ்சாங்க. இது வரலாறு. அந்த பணியினுடைய நிமித்தம் பெரிய அந்தோணியாருடைய வரலாறை சிறிய அந்தோணியாரோடு தொடர்புப்படுது. ஏன்னா அவர் பேர் அந்தோணி கிடையாது,
அது தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அதெல்லாம் இருக்கும்போது இந்த காலச்சூழலுக்கு ஏற்ப பதுவை அந்தோணியாருடைய பக்தி முயற்சிகள் பரவித. பிரான்சிஸ்கன் துறவற சபையார் மிக முக்கியமான ஒரு காரணம். ஆனால் ஒரே அந்தோணியார், பதுவை அந்தோணியார். பதுவை அந்தோணியாருடைய வாழ்க்கையில் அவர் பயந்துருக்காரா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பயத்தை தவிர வேறு எந்த பயமும் அவருக்கு இருந்த மாதிரி தெரியலை. கடவுளுக்கு பயந்துருக்காரு, பாவத்துக்கு பயந்துருக்காரு, பாவத்துக்கு பயந்துருக்காரு. தப்பு செஞ்சிடக்கூடாது, நம்ம தூய்மை வாழ்க்கையை இழந்துடக்கூடாது, திருச்சபைக்கு அசிங்கத்தை உண்டு பண்ணிடக்கூடாது, பெற்றவங்களுக்கு அசிங்கத்தை உண்டு பண்ணிடக்கூடாது, பயந்துருக்காரு. பயப்படாமல் இல்லை, பயந்துருக்காரு. அதனால தான் விலக்கி நடந்தார். கடவுளுக்கு பயந்துருக்கார். எல்லாத்தையும் தாண்டி அவர் சுப்பீரியர் கூட அவர் பயப்படலை, கீழ்ப்படிஞ்சிருக்கார், பயப்படலை. அவருக்கு சாவு பக்கத்தில் வந்துச்சு. அவருக்கு நோயாளி. அவர் போக நினச்சது மொராக்கோ, போனது செசிலி தீவு. நோயாளியாக போகிறார், பயப்படலை. ஒரே ஒரு பைதனா வேத சாட்சியாக சாக முடியலையே, அந்த வருத்தம் தான் அவருக்கு இருந்துச்சு. சாக முடியலையே அப்படின்னு தான் வருத்தம். நம்ம செத்து போயிடுவேன்னு பயப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர். அடுத்து அங்கே வந்துடுறாரு, அவருடைய பணிகளை செய்கிறார். கடைசியில் சாவு வந்துட்டு. சாவு யாரையுமே, சாவு பெரியதா வாழ்வு பெரியதா, மிகப்பெரிய பட்டிமன்றமே நடக்கும். சாவுக்கு வலிமை அதிகமா, வாழ்வுக்கு வலிமை அதிகமா? கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. பட்டிமன்றம் தான் இது, மிகப்பெரிய பட்டிமன்றமா? சாவுக்கு வலிமை அதிகமா அல்லது வாழ்வுக்கு வலிமை அதிகமா? சாவு ஜெயிச்சிரும். கடைசியில் போராடிக்கிட்டே இருப்பான். கடைசியில் எது நடக்கும்? சாவு நடக்கும். அப்போ கடைசியில் ஜெயிக்கிறது வலிமை உள்ளதா, இடையில ஜெயிக்கிறது வலிமை உள்ளதா? கடைசியில் ஜெயிக்கிறது. இவ்வளோ நாள் சாகாம வாழ்ந்திருக்கேன். 53 வருஷம் நான் சாவோட ஏற்று வாழ்ந்திருக்கேன். சின்ன வயசுலேயே சாகணும், அங்கே சாகணும், இங்கே சாகணும், இதுக்கு நிறைய சாவை தோற்கடிச்சிட்டு நான் வந்திருக்கேன். வாழ்க்கை பல நேரம் ஜெயிச்சிருக்கு, சாவு ஒரு நேரம் தான் ஜெயிச்சிருக்கு. சாவு பெருசா, வாழ்க்கை பெருசா? பட்டிமன்றம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. தெரியும், சாவை பற்றி 2 பாடலில் காதல் பாட்டெல்லாம் மாற்றி போட்டாங்க. தெரியும் உங்களுக்கு? இல்லை, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. தெரியுமா? தெரியாதா? தெரியாதுன்னா சொல்லுவேன். தெரியும் ஃபாதர் அப்படின்னு சொன்னால் சொல்லாமல் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அதான இந்த சாமியார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. லவ் ஹிம் so much. 2 திரைப்பட பாடல்களாக மாற்றிவிட்டார்கள். முதலாவது பாடல் இலக்கியத்தில் இருக்கக்கூடியது. அன்றொரு நாளிலே இரவில் அவர் இருந்தார் என் அருகில். அது சாவை பற்றிய பாடம். நிலவை பார்க்காங்க, அம்மா அப்பா நிலவை காட்டி சோறு ஊட்டுவாங்க, நிலவை காட்டி விளையாடுவாங்க. அந்த நிலாவுக்கு போவோம், அந்த நிலாவை தானா கையில் பிடிச்சேன்ற மாதிரி அந்த நிலாவுக்கு போவோம், இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? நிலவு தூங்கும் இயற்கை சொன்னால் நல்லா உறக்கம் வரும். இந்த பாட்டுன்னொன்னே நாங்கள் சேசவியாருக்கு அடுத்து பார்க்க போன கோட்டூரில் பிரிவு வரும்போது இந்த பாட்டு தான், நிலவு தூங்கும் நேரம் படத்தை மாற்றிவிட பிரிவு வந்த நேரம்னு பாட்டு பாடினோம். இந்த நிலவு அவ்வளோ பவர்ஃபுல். கடவுள் படைத்த ஒரு படைப்பில் நிலாவையும் படைத்தார். நிலா மேலே மாதா நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த படைப்பு, அந்த நிலாவை பார்த்து சொல்லி அந்த நிலா தான் இருந்துச்சு. அந்த நிலையாக இருக்குது. நாம் நிலையாக இருக்க மாட்டோன்னு தந்தை சொல்ல, அடுத்த வருஷம் செத்து போயிடுறார். தங்கச்சி அழுகுறா. அவனை அம்மா அப்பா பார்த்ததுக்கு அந்த நிலாவை பார்க்கறதுக்கு தங்கச்சி போகும்போது அந்த நிலவு இருக்குது. அன்னைக்கு நிலவும் இருந்துச்சு, அப்பாவும் இருந்தார், இன்னைக்கு அப்பா இல்லை, போயிட்டாரு. அதை வச்சு தான் கவிதை. அன்று வந்ததும் அதே நிலா. அது காதல் பாடல் அல்ல, அதுவும் காதல் பாடல் அல்ல, அதுவும் சாவை பற்றிய பாடல். அம்பிகாவதி பார்த்த நாள் அமராவதி எல்லாம் செத்து போயிட்டாங்க, ஆனால் நிலவு இருக்கு. இதெல்லாம் சாவை பற்றிய பாடல்கள். அப்போ தான் நான் இருக்கேன் உன் கூட. அந்த நிலவு இருக்குதோ இல்லையோ, நிலவு பகலில் தெரியாது, நான் பகலில் உனக்கு தெரியுவேன். நான் இருக்கேன், உறவாக இருப்பேன், தங்கச்சி அக்கா கடைசி வரைக்கும் உனக்கு இருப்பேன், நீ கவலைப்படாத. தங்கச்சி சொல்கிறா, ஒரு வேளை இந்த காலம் கடந்த பின்பு அப்போ உனக்கு இன்னும் ஒரு ஆள் பக்கத்தில் இருப்பார். உன் பிள்ளை இருக்கலாம், தம்பி இருக்கலாம், சகோதரர் இருக்கலாம், உறவு தொடர்ந்து கொண்டே வரும். ஆனால் ஒரு நாள் சாவோம், நாமும் அப்பாட்ட போவோம். இந்த பாட்டை திரிச்சிட்டாங்க. அப்படி அன்றொரு நாளிலே நிலவில் அவர் இருந்தார் என் அருகில். 2வது பாட்டு தெரியுமா?
முன்னாலே போனா நான் பின்னாலே வரேன். என்ன சாவை தூக்கிட்டு போகிறாங்க, பாடி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இலக்கியத்தில் உள்ளது. பாக்கிய தூக்கிட்டு இருக்கும்போது அந்த ஏன் உன்னோட வர்றேன்னு சொல்ல மாட்டேங்க. கண்ணே, நான் செத்தாலும் உன் கூட வந்துடுவேன், வாழ்ந்தாலும் உன்னோடு தான், செத்தாலும் உன்னோடு தான், நீ இல்லாமல் நான் இல்லை, நீ இல்லையேல் நான் இல்லை, என் இதயத்தில் நீ இருக்கின்றவரை துடிப்பிருக்கும், இதயம் ஒருமுறை நின்றாலும் 2 நிமிடங்கள் உயிர் இருக்கும், ஆனா நீ நீங்கினால் என் இதயம் ஒரு கணம் கூட தாங்காது. அப்படிலாம் சொன்னவங்க செத்த உடனே என்ன தெரியுமா சொல்றீங்க? முன்னாலே போனா நான் பின்னாலே வரேன், இன்னைக்கு போனா 15 வருஷம் கழிச்சு வர்றேன், எனக்கு கொஞ்சம் கடமை இருக்குது, எங்கள் அம்மா அப்பாவை பார்க்கணும், என் பிள்ளைகளை பார்க்கணும், அதனால நீ முன்னாலே போனா பின்னாலே வரேன். சாவுக்காக பாடப்பட்ட பட்டல். அதை காளி கயவாளி பயிலுக முன்னாலே போனா நான் பின்னாலே வரேன் அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்திட்டாங்க. ஆனால் அந்த சாவு தான் ஜெயிக்கிறது. அந்தோனியார் சாவு பக்கத்தில் வந்துட்டு பயப்படலை. என்ன தெரியுமா செஞ்சிருக்காரு அவரு? 1000 பக்கத்தில் இருக்கு. உங்களுக்கு என்ன வேண்டும்? எனக்கு நல்ல ஒப்புரவு அருளடையாளம் செய்வதற்கு ஒரு குருவானவர் எனக்கு வேண்டும் பண்றாரு. அடுத்து என்ன வேண்டும்? கொஞ்சம் கொஞ்சமாக மனசு அப்படியே மயங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே அவர் ரைட்டு சாவறதுக்குள்ளே தன்னுடைய கடமையை செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தாவீது அரசருடைய சங்கீதங்களை எடுத்து படிக்கிறார். என் நாயன் ஆண்டவர் எனக்கென்ன குறைவு, இருளின் பள்ளத்தாக்கில் நான் சாவின் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதா, நான் எங்க இருக்கு மஞ்சினேன். அப்படி என்னையா நடந்துடும் அந்த சகப்புக்குள்ள, அந்த திரைக்கு பின்னாடி என்னையா நடந்துடும்? கடவுள் வருவார், கடவுள் என்னை பார்க்காரு, எல்லாரும் பார்க்காங்க. என்ன வானத்தை பார்க்காரு, கடவுள் வர்றாரு, அவர் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு காட்சி. எதை பார்க்கிறீர்கள்? யாரை பார்க்கிறீர்கள்? ஆண்டவரை பார்க்கிறேன். எல்லாரும் பார்க்காங்க. இல்லை, அமைதியாக தன்னுடைய ஆன்மாவை அவர் கடவுளிடம் ஒப்படைக்கிறார் என்று எழுதப்பட்டு இருக்கிறார். நடந்த நிகழ்வு. சாவை கன்று பயப்படவில்லை. பயந்திருந்தால் கூட ஒரு 5 நாளைக்கு முன்னாடி செத்து போயிருப்பார். அவ்வளோதான், அதான் உண்மை. பயந்திருந்தால் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி செத்து போயிருப்பார். சாவு அவருக்கு வரும்னு தெரியும், தெரியாமலாம் கிடையாது. அசிசியாருக்கு பேசும்போது அசிசியார் இந்த வார்த்தையை அவர் தெளிவாக சொல்றாரு. கழுதைய ஆர்சலாவில் விட்டுட்டு நான் தந்தையோட வீட்டுக்கு போறேங்காரு. தந்தை உடனே இவர் என்ன சொல்லிருக்கணும்? மாட்டின்னா அப்பா பெத்த தகப்ப அப்பா வீட்டுக்கு போகிறாரு போல, யாரையோ சொந்தக்காரங்களை பார்க்க போகிறாரு போல, தம்பி தங்கச்சியை பார்க்க போகிறாரு போல, வீட்டுக்கு போயிட்டு ஏதோ எடுக்க போகிறாரு போல அப்படின்னு நினச்சிக்கிறார். ஆனால் எங்கே செத்தாருன்னு அசிசியார் கேட்காரு. அவர் ஆர்சலால் செத்து போயிட்டார். ஐயையோ, அந்த உடம்பு அவர் கழுதைன்னு சொல்கிறார். ஆன்மாவை பற்றி அந்த வார்த்தையை பேசலை, உடம்பை கழுதை என்று சொல்கிறார் அவர். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் பயங்கள் வரும், வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று மட்டும் உறுதி, பாவம் பண்ணியிருந்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டு உங்கள் வாழ்க்கையை திருத்திக்கிறீங்க, பயப்படாதீங்க. நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் உங்கள் மேல் சுமத்தப்படக்கூடிய பழி அநியாயம் உங்கள் மேல் தொடுக்கக்கூடிய கண்டுக்காதீங்க. கடவுள் இருக்கார். மனுஷனுக்கு தெரியாமல் போகலாம், கடவுளுக்கு தெரியும். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நான் உங்களோட இருக்கேன். அந்த மரத்தில் தொங்கின கதை உங்களுக்கு தெரியுமா? அதான உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒருத்தனை மரம் மேலேருந்து கீழே விழுந்துறான், பள்ளத்தாக்கிலேருந்து ஒரு கிளை பிடிச்சிக்கிறது. கீழே பார்க்க பெரிய பள்ளம். உடனே கடவுள், ஆண்டவரே என்னை காப்பாற்றணும், அங்கே போனேன் இங்கே போனேன் உமருக்கு வந்தேன் காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கத்துறான். கடவுள் வந்து சரி கையை விட்டுரு உன்னைய காப்பாத்துறேன் அப்படிங்காரு. யோ உமருக்கு அறிவு இருக்காயா, கையை விட்டா செத்து போயிடுவையா, நீ விட்டா தாண்டா உன்னைய காப்பாற்ற முடியும், போயா உன்னையே போய் கேட்டோம் பாரு. உலகத்தை இன்னைக்கு பல நேரங்களில் உலகத்தை ஏதாட்டு ஒரு இடத்துல பிடிச்சிக்கிட்டு கடவுள் சொல்கிறாருன்னு அதை விட முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு பயம், ஒருவேளை கடவுள் கை விட்டுட்டாருன்னா. அன்புக்குரிய இறை மக்களே, குழந்தை அம்மா சொல்கிறதெல்லாம் செய்யும், பார்த்துருக்கீங்களா? நடக்கும், உட்காரும். ஒன்று அன்புக்கு பயப்படும், இல்லைன்னா அதிகாரத்துக்கு பயப்படும். மக்களே, கடவுள் நமக்கு தரக்கூடிய செய்தி அதுதான். குழந்தையோட கையில் நாம் எதை கொடுத்திருக்கிறோம்? அல்லது கடவுளுடைய கரத்தை பிடித்திருக்கிறோமா? உலக செல்வத்தை பிடிச்சிருக்கிறோமா? கரடி கதை தெரியுமா? தெரியாது, சொல்லுங்க. அதெல்லாம் தெரியும், பிரசங்கத்தை சீக்கிரம் முடிங்க.
ஒருத்தர் மலையில் மரத்துலேருந்து கீழே விழுறவன் ஒரு கிளை கிடைக்குன்னு சொல்லிட்டு கரடி பிடிச்சிருக்கான். பிடிச்ச உடனே கரடியை பிடிச்சிக்கிட்டான். உடனே கீழே பாம்புக்கு பயந்து பிடிச்சா கரடியில் பிடிச்சிக்கிட்டேன்னா பாம்பு போயிட்டு அடே கரடி கையை பிடிச்சிருக்கடா விட்டுருடா அப்படிங்க. இவன் விட்டுட்டான், கரடி விட மாட்டேங்கி. பாவத்தை நம்ம பிடிச்சிக்கிருவோம், அப்புறம் பாவம் நம்மளை விடாது. நான் தான்டா விட்டுட்டேன், அது என்னைய விட மாட்டேங்கடா. சில கெட்ட பழக்கம் நம்மளை விடாது பிடிச்சிக்கிட்டோம்னா. நல்ல பழக்கமும் விடாது, நம்ம நல்ல பழக்கத்தை நாம விட்டுறோம், அது வேற கதை. அந்தோனியார் நல்ல பழக்கத்தை விடவில்லை, கெட்ட பழக்கத்தை தொடவில்லை. இறுதி வரை பயப்படவில்லை, சந்தோஷமா எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? அந்தோனியார் வாழ்ந்த காலம் எவ்வளோ? 56, அவ்வளோதான். சவரியார் வாழ்ந்த காலம் எவ்வளோ? நான் கூட 53 வருஷம், அப்புறம் கூட சவரி 46, கிட்டத்தட்ட 46 ஆண்டுகள், அவ்வளோதான். 510 56 அதோட முடிஞ்சு வச்சு 46 வருஷம். ஆனால் சந்தோஷமாக இருந்தாங்க, பயப்படலை, எல்லா இடத்துக்கும் போனாங்க. கொல்லும் நெஞ்சை குடித்தால் அவர்களுக்கு 2 பேருமே சாவுக்குள்ள பொருளை வயிற்றுக்குள்ளே இறக்குனதுக்கப்புறம் வாழ்ந்தார்கள், பயப்படலை, பல மொழிகளை பேசினார். அன்புக்குரியவர்களே, கடவுள்கிட்ட நம்மள்கிட்ட ஒப்படைச்சிருவோம், எல்லாத்தையும் கடவுள்கிட்ட. நீங்கள் சுமக்காதீங்க, நீங்கள் சுமந்தீங்கன்னா உங்களுக்கு நோய் தான். இன்னும் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, தோல் பாறை இருக்கிற தோலில் எல்லா பாரத்தையும் நான் தான் எங்கள் வீட்டில் சுமக்கேன், எல்லாம் என் மேலே தான் பாறை இருக்குது அப்படின்னு நினச்சா என்ன நோய் வரும்னு சொல்கிறாங்க தெரியுமா? தோல் பாறை வந்துருங்கிறாங்க. நீங்கள் சுமக்க வேண்டாம், நீங்கள் நினச்சாலே உங்களுக்கு தோல் வலி வந்துருங்கிறாங்க டாக்டர்ஸ். 99 விழுக்காடு நோய் காரணம் உங்கள் மனசு தான் காரணங்கிறாங்க. கடவுள் இருக்கார், அவர் பார்த்துக்கிறார், எல்லாத்தையும் அவற்றை ஒப்படைச்சிருங்க. பாவத்தையும் சுமக்க வேண்டாம், பாரத்தையும் சுமக்க வேண்டாம். நான் சுமக்கிறேன், என்கிட்ட தாங்கடான்னு கேட்காரு. நான் தான் சுமப்பேன். வண்டியில் ஏறினவன் பாரத்தை தலைமையில் வச்சுருந்தனால கீழே இறக்கி வை, இல்லை இது என் பாவ மூட்டை, நான் தான் சுமக்கணும், அதை கூட தர வேண்டாம்டா, நான் எடுத்துக்கிறேன்டா, உன் தண்டனையை நான் ஏற்றுக்கிட்டேன், உன் பாவத்தை ஏற்றுக்கிறேன், நான் சுமந்து கொள்கிறேன், இப்போ போதும், விட்டுருவோம், எல்லாத்தையும் கொடுத்துருவோம், கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருவோம், நிம்மதியாக உறங்குவோம். நம்ம நைட்டு நிம்மதியாக உறங்கி காலையில் நிம்மதியாக இறங்கினாலே பாதி நோய் போயிடும். நைட்டு உறங்குறது கிடையாது, காலையில் நிம்மதியாக எந்திரிக்கிறது கிடையாது. எல்லாத்தையும் கடவுளிடம் ஒப்படைப்போம். கடவுள் நம்மை காப்பார், ஒருபோதும் கைவிட மாட்டார். 365 நாளும் சொல்கிறாரு, இன்னைக்கும் சொல்கிறாரு, அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்பிக்கையாளர் மன்றாட்டு. மன்றாட்டுகள். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உமது ஆவியால் வழிநடத்தி புனித அந்தோணியாரை போல சத்தியத்தை தைரியத்துடன் அறிவிக்கும் வரத்தை அவர்களுக்கு அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகம் சமாதானத்திற்கும் ஆட்சியாளருக்கும் மன்றாடுவோம். உலகமெங்கும் அமைதியும் சமாதானமும் நிலைத்திருக்கவும், நாடுகளின் தலைவர்கள் அனைவரும் சுயநலமின்றி நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி செய்து ஏழைகள், எளியோர் மற்றும் துன்பப்படுவோர் ஆகியோரின் உரிமைகளை நிலைநாட்ட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயாளிகள், ஏழைகள் மற்றும் துன்பப்படுவோருக்காக மன்றாடுவோம். புனித அந்தோணியாரின் வழியாக நீர் பல அற்புதங்களை செய்தது போல இன்று உலகெங்கிலும் பசியால் வாடுவோர், நோயுற்றோர், மனநோயால் பாதிக்கப்பட்டோர், ஆதரவற்றோர் மற்றும் வறுமையில் உழல்வோர் ஆகியோரின் துயரங்களை போக்கி உம்முடைய ஆறுதலையும் உதவியையும் அவர்கள் அடைய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்பங்களுக்காகவும் வாழ்வின் தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ளோர் புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் இழந்த விசுவாசம், சமாதான உறவுகள் மற்றும் வாழ்வாதாரங்களை திரும்ப பெறவும், உமது அன்பில் நிலைத்து வாழவும்
தேவையான வரங்களை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய பங்கு இறைமக்களுக்காகவும் இந்த ஊரில் வாழும் இறைமக்களுக்காகவும் நம் குடும்பத்தில் இறந்தவர்களுக்காகவும் மன்றாடுவோம். இந்த ஆலயத்திற்கு வரும் எங்கள் பங்கின் இறைமக்கள் அனைவரும் நற்செய்திக்கு ஏற்ப வாழவும், தவறிழைத்தோர் மனம் திரும்பி உம்மை நாடி வரவும், விசுவாசத்தில் மரணமடைந்தோர் அனைவரும் புனித அந்தோணியாரின் துணையால் நித்திய வாழ்வை பெறவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடும் அன்பே உருவான ஆண்டவரை, நாங்கள் உமக்கேற்ற மக்களாக வாழ உமது கரம் பிடித்து நடக்க எல்லாவற்றையும் இடம் ஒப்படைக்க வரம் தர வேண்டும். நீங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. பொன்னும் பொருளுமில்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. சொந்தம் பந்தமும் எல்லாம் நீ எனச் சொல்லி வந்தேன். என்னையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை ஆளும் மன்னவனன்றோ. பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. நிலையில்லா உலகினில் நிலைத்து நான் வாழ என் நிம்மதி இழந்து நின்றேன். பலமில்ல வாழ்வினில் வசந்தங்கள் தேடி நான் அளவிற்கு பாவம் செய்தேன். கடலே உயிரை வழியென தந்தவரை உனக்கு நான் எதை அளித்தேன். இங்கு உனக்கு நான் எதை அளித்தேன். பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல் இறைவனாய் தந்து கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. கருதிமிக்க ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும். அதனால் உமது பாதுகாப்பில் நாங்கள் பெற்றுக்கொண்டதை அவர்கள் ஒருபோதும் இழந்து விடாமல் நிலை வாழ்வின் பரிசுகளை பெற்று மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் அருளின் இக்காலத்தில் உம் பிள்ளைகள் ஒரே குடும்பமாக ஒன்று சேர்க்கின்றேன். அதனால் வாழ்வின் வார்த்தையால் ஒளியூட்ட பெற்று உமது திருமகன் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தெளிந்த மறைபொருளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவார்களாக. நான் எப்போதும் கூவி அழைத்து காத்திருக்கும் அவரை நம் மீட்பு அனைவரையும் தம் திருவிருந்தை அழைப்பவரும் உடலிலும் உள்ளத்திலும் உள்ள காயங்களை குணமாக்குபவரும் துன்புறுக்கொரு மகிழ்ச்சி அளிப்பவரும் அவரே. இத்தகைய அருளின் அரையாடங்களால் உயிரூட்டலில் நம்பிக்கையுடன் உறுதியான எதிர்நோக்கிற்கு மறுபிறப்பு அடைந்துள்ளோம். ஆண்டவரின் வருகைக்காக காத்திருக்கும் நாங்கள் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு அன்பு பணிபுரிய எக்காலத்திலும் எங்களையே நாங்கள் கையளிக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, எல்லா படைப்புகளோடும் மனிதர் வானுதுதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்றாகவே உடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கையின் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணத்துமக்கு ஊழியம் அறிய தகுந்த விளைகளை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஸ்ரீமன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலராய் கூடிய கோடி அற்புத புனித அந்தோணியார், உலகிலும் கோந்தவராய் இருந்தோர் எங்கள் மறைமாவட்ட புனிதர்கள் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, நாங்கள் எந்த துன்ப துயரமான வேலைகளில் இருந்தாலும் நீர் எங்களை காப்பீர் என்ற நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்கள் குடும்பங்களுக்கு சமாதானத்தை தாரும். இக்குடும்பங்களுக்கு நிம்மதியை தாரும். இக்குடும்பங்களுக்கு மகிழ்ச்சியை தாரும். நிறைவான வாழ்வை எங்களுக்கு தந்தரலும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரக்கூடிய அமைதியை, சமாதானத்தை, மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் அன்பு விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
சுவாச காற்றே என் வாழ்வின் மூச்சே இறைவாயின் உள்ளம் வருவாய் என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவாழி உன்னை தருவாய் என் சுவாச காற்றே என் வாழ்வின் மூச்சே இறைவாயின் உள்ளம் வருவாய் என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவாணி உன்னை தருவாய் என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே இறைவா தலைவா அன்பினை பொழிவாய் என் சுவாச காற்றே என் வாழ்வின் மூச்சே இறைவாயின் உள்ளம் வருவாய் என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவாடி உன்னை தருவாய் என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா என் நெஞ்சு தேசம் மாறாத பாசம் தருவாய் தருவாய் தலைவா நீ வேண்டுமே அலந்திரனாலும் வரம் வேண்டுமே வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய் என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவாயின் உள்ளம் வருவாய் என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவாணி உன்னை தருவாய் இழிவானம் போல நிலைக்கும் உன் அன்பை அறிவேனே அறிவேனே இறைவா உனை போல நாடும் பிறரன்பில் வளர அருள்வாயே அருள்வாயே தலைவா மகிழ்ந்திட நாடும் அருள் வேண்டுமே ஒளிந்திட நாடும் துணை வேண்டுமே மகிழ்ந்திட நாடும் அருள் வேண்டுமே ஒளிந்திட நாடும் துணை வேண்டுமே நிழலாய் நிறைவாய் வாழ்வினில் வருவாய் என் சுவாச காற்றே என் வாழ்வின் மூச்சே இறைவாயின் உள்ளம் வருவாய் என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவாழி உன்னை தருவாய் என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே இறைவா தலைவா அன்பினை பொழிவாய் என் சுவாச காற்றே என் வாழ்வின் மூச்சே இறைவாயின் உள்ளம் வருவாய் என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவாடி உன்னை தருவாய்
கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு 2022 இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நன்மைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகுக்கும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணியாகிய எங்களை வழிநடத்திடும். விண்ணக செல்வங்களாக ஆர்வத்தையும் எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியில் அமைதியையும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது. ஏழையருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பினார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஒரே அப்பத்தால் எங்களுக்கு புத்துணர்வு அளித்து ஒரே நம்பிக்கையில் இழைத்திருக்க செய்கின்றீர். அதுபோலவே உமது அருளால் எங்களுக்கு வலுவூட்டி கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கி நாங்களும் அவரோடு மாட்சிக்கு உயிர்த்தல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. ஆண்டவர் ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக. அன்னை மரியாவின் அடைக்கலத்திலும் புனித வளனாரின் பாதுகாவலிலும் பதுவை பதியரின் பாதுகாவலிலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சிறப்பாக மணி 9 நெருங்கி கொண்டு இருக்கிறது இல்லையா? அந்த நேரத்தில்
ஒரு 5 நிமிடம் மட்டும் உங்களிடமிருந்து களவாண்டுகிறேன். சரியா? ஒரு 5 நிமிடம். இணையவர்களே, இன்றைய நாளில் உங்களை அனைவரும் இந்த இடத்தில் பார்ப்பது மிக மிக மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா நீங்க இங்க வர்றதற்கு ஒரு காரணமும் இல்லை. ஒன்று, அந்தோணியாரை வைத்து இன்று பல மக்கள் வந்தார்கள். ஆனால் உங்கள் பாதுகாவலரே யாரா தான் இருக்கிறார்? அந்தோணியார். ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன நவநாள் புக்கு அடிக்கலான்னு ஒரு திட்டம் தீட்டினேன். அதற்கு கிடைத்த 2 புக்கு, ஒன்று தூத்துக்குடி புனித மார்க்கெட் அந்தோணியார் திருத்தலம், அப்புறம் புதிய முத்தருக்கு ஒரு புக்கு அடிச்சிருக்கிறீங்க. அந்த புக்கு என்னுடைய கையில் கிடைத்தது, அதையும் எடுத்து வாசித்தேன். அப்ப இந்த தாப்பாத்தி திருத்தலத்திற்கே புதிய முத்தூர் அந்தோணியார் தான் பேருதவி பண்ணியிருக்கிறார். அந்த அளவுக்கு நீங்கள் எங்களை தாங்குகின்றீர்கள். அப்படி என்றால் நாங்க தான் உங்களை தேடி வரணும் இல்லையா? ஆனால் இன்று நீங்கள் எங்களை தேடி வந்திருக்கிறீர்கள் என்றால் அதுதான் உங்களுடைய பெருந்தன்மையும் பெரிய மனதையும் பெரிய மனிதத்தனத்தையும் காட்டுகிறது. எனவே உங்களுக்கு என்னுடைய மனதார பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இனியவர்களே, இந்த திருத்தலத்தை பத்தி ஒரு சில வார்த்தைகள். நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டம் என்பது திருத்தலங்களுக்கு பெயர் போன ஒரு மறை மாவட்டம், சரிங்களா? ஆனா அதனுடைய சாபக்கேடுன்னு கூட சொல்லலாம். எல்லா திருத்தலங்களுமே தூத்துக்குடிக்கு எங்கதான் இருக்குமா? தெற்கு பக்கம் தான் அமைஞ்சிருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியுடைய தென் பகுதியில தான் இருக்கின்ற 15 திருத்தலம் அங்கதான் இருக்கு. தூத்துக்குடிக்கு வட பகுதியிலும் அதே அளவு பரப்பளவு கொண்டது. ஆனா ஒரே ஒரு திருத்தலம் தான் இருக்கு, அதுதான் நீங்கள் அமர்ந்திருக்கிற இந்த தாப்பாத்தி திருத்தலம். வேற ஒரு திருத்தலம் கிடையாது. இருக்கின்ற பெரிய பெரிய திருத்தலங்கள் எல்லாமே தூத்துக்குடியுடைய தெற்கு பக்கம் தான் அமைந்திருக்கு. அப்போ இந்த வடக்கு பகுதியில் அமைந்திருக்கின்ற ஒரே திருத்தலத்தை வளர்த்தெடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு யாருக்கு இருக்கிறது என்றால் வடக்கு பகுதியில் அமைந்திருக்கிற மக்களாகிய நமக்கு தான் இருக்கு இல்லையா? நம்மளும் தூத்துக்குடியினுடைய வடக்கு பகுதியில் அமைந்திருக்கிற மக்கள். அப்போ இந்த திருத்தலத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய ஆயர் அவர்கள் பரிபூர்ண பலனை 3 திருத்தலங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நினைத்திருந்தால் பெரிய பெரிய திருத்தலங்களுக்கு இந்த பரிபூர்ண பலனை கொடுத்திருக்கலாம். ஓவரிக்கு கொடுத்திருக்கலாம், மணப்பாடு கொடுத்திருக்கலாம், ஆலந்தலைக்கு கொடுத்திருக்கலாம். ஆனா இந்த தாப்பாத்திக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்னா இந்த திருத்தலத்தை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். இதன் மூலமாக இந்த திருத்தலத்தில் இருந்து நிறைய ஆசீர் எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தனியாத ஆர்வத்தினால்தான் இந்த ஒரு மாபெரும் முன்னெடுப்பை நமது ஆயர் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். எனவே அதன் பொருட்டு இந்த ஒரு மாபெரும் 25 நாள் திருவிழாவை மிகச் சிறப்பாக கொண்டாடுகின்றோம். 11வது நாளில் இந்த நாளில் இருக்கின்றோம். எனவே இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சிறிய நினைவூட்டல். இந்த திருத்தலம் யாருடைய திருத்தலம் என்றால் இது தூத்துக்குடி மறை மாவட்டத்தால் தத்தெடுக்கப்பட்ட ஒரு திருத்தலம். மற்ற திருத்தலம் அந்தந்த ஊர் மக்களால் கட்டப்பட்டு அவங்களால் நடத்தப்படுகின்ற ஒரு திருத்தலம். இது தூத்துக்குடி மறை மாவட்டத்தால் தத்தெடுக்கப்பட்டு நடத்தப்படுகின்ற ஒரு திருத்தலம் என்றால் தூத்துக்குடி மறை மாவட்டம்னா யாரு? ஆயரா? ஆமா, நீங்களும் நானும் தான். அப்போ இந்த திருத்தலம் யாருடைய திருத்தலம்? நம்முடைய திருத்தலம். புதிய முத்தருடைய திருத்தலம் இதுதான், இந்த தாப்பாத்தி புனித அந்தோணியார் திருத்தலம். அப்படி என்றால் இது உங்கள் திருத்தலம். இந்த திருத்தல மக்கள் யார்? நீங்கள் தான். இந்த திருத்தல தந்தை யார்? உங்கள் பாசமிகு பங்கு தந்தை அருத்தந்தை சந்தீஷ்டன் தான். அப்படி என்றால் இந்த திருத்தலத்தை வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு தார்மீக கடமை நமக்கு இருக்கிறது. இந்த திருத்தலத்தில் இருக்கிற எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த 2025 எல்லாருக்கும் ஒரு விடியல் ஆண்டாக இருப்பதை போல் இந்த திருத்தலத்திற்கும் ஒரு மாபெரும் விடியல் ஆண்டாக அமைய வேண்டும். அதற்கு உங்களுடைய கூட்டு முயற்சி எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. இந்த திருத்தலத்தை பத்தி சொல்லணும்னா இந்த திருத்தலம் குட்டி திருத்தலம்னு சொல்லுவாங்க. ரொம்ப குட்டியா இருக்குல்ல இல்லையா? ரொம்ப குட்டியா இருக்கு. அந்தோணியாரை தொடுகின்ற இடத்துல வச்சிருப்பாங்க திருத்தலத்துல. மற்ற எல்லா இடத்துலையும் கம்பி கிம்பிலாம் போட்டு தூரத்துல வச்சிருப்பாங்க இல்லையா? ஆனா இங்க அந்தோணியாரை தொட முடியும். அதே போல் வட்ட வடிவுல ஒரு கோயில் இருக்கும். வேற எங்கேயும் அப்படி ஒரு கோயிலை நான் பார்த்தது இல்லை இல்லையா? வட்ட வடிவுல தான் இருக்கும். சவேரியார் குகைக்கு மேல ஒரு சவேரியார் குகை மட்டும், அது மட்டும் வட்ட வடிவுல நான் இதே சைஸ்ல பார்த்துருக்கிறேன். அதன் பின்பு ஒரு திருத்தலம் வட்ட வடிவுல இருக்குன்னா அது
இதுதான். இந்த நடுவில் நின்று நீங்கள் பேசிங்கன்னா உங்களுக்கே எக்கோ கேட்கும். அந்த அளவுக்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு திருத்தலம். நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆலயமும் இதுதான். சரிங்களா? நீங்கள் நம்முடைய தென்னக வேளாங்கண்ணி என்று சொல்லக்கூடிய வேளாங்கண்ணி, காவல் கிணறு வேளாங்கண்ணி திருத்தலத்துக்கு போனீங்கன்னா அது கெபி தான், கோயில் கிடையாது. ஆனால் நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆலயம் அல்லது திருத்தலம் என்றால் அது இப்படி இந்த தாப்பாத்தி அந்தோணியார் திருத்தலம். பல சிறப்புகளை கொண்டது. இது ஒரு புதுமை மண்ணாக இருக்கிறது. இங்கே அந்தோணியாரை பார்த்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வெளியே ஆரஞ்சு கலர் சேலைப்போ இவ்வளோ நேரம் கட்டிட்டு உள்ளே உட்காந்தாங்க. இப்போ நான் அறிவிப்பு கொடுத்தோன்னு எழுந்து வெளியே போய் உட்காந்துட்டாங்க. அவங்க பேர் மரிய தங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா அந்தோணியாரை நேரில் பார்த்தவர். அதே போல் பின்னாடி பாக்கியராஜ்னு ஒருத்தர், அவர் தான் உங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு உணவு சமைச்சு கொண்டு வந்திருக்கிறார். அவர் அந்தோணியாரை நேரில் பார்த்தவர். இவங்கெல்லாம் அந்தோணியாரால் தொடப்பட்டு இந்த திருத்தலத்திற்காக தண்ணியை அர்ப்பணித்தவர். இந்த அம்மாலாம் 25 நாள் நான் இங்கே தான் தங்குவேன்னு சொல்லி தங்கி கிட்டத்தட்ட ஒரு வாட்ச்மேன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தன்னார்வமாக அந்தோணியார் என்னை நான் பார்த்துட்டேன், அந்த ஐயா அந்தோணியார் என்னை நடக்க வச்சுட்டாருன்னு சொல்லி வர எல்லா மக்களுக்கும் நான் இலவசமாக சமைத்து கொடுப்பேன் என்று முதல் உழைப்பையும் 25 நாள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படின்னா அந்தோணியாரால் பார்த்து அந்தோணியாரால் தொடப்பட்டு இந்த அந்தோணியருக்காக பணி செய்கின்ற நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அதே போல் இந்த நெடுஞ்சாலை பயன்படுத்தக்கூடிய எத்தனையோ மக்கள் அந்தோணியாருக்கு இன்று வரைக்கும் சாட்சி சொல்றாங்க. சிறப்பா இந்த தூத்துக்குடி மாநகரை சார்ந்த ஒருவர் தன்னுடைய தாயை மதுரை மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரியில் வைத்திருந்தாங்க. சரிங்களா? அப்போ அவங்க அம்மாவை முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆஸ்பத்திரியில் உள்ள எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க. அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க கடைசியா டாக்டர்? சொந்தக்காரங்கெல்லாம் சொல்லிடுங்க, இனிமே ஆஸ்பத்திரியில் வச்சு பார்க்க வேண்டாம், வீட்டில் வச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்போ இந்த வழியில் போகும்போது, காரில் கொண்டு போகும்போது, எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல உயிர் பிச்சை கொடுங்க அந்தோணியாருன்னு சொல்லி போகிற போக்கில் வேண்டிட்டு போனவங்க தான் இந்த அம்மா இன்னும் வர உயிரோடு இருக்கு. அதுதான் அந்தோணியார் செய்த புதுமை. மீண்டும் அந்த அம்மாவை அழைத்து வந்து, படுக்கையில் கூட்டு போன அம்மாவை அழைத்து வந்து அந்தோணியாருக்கு நன்றி சொல்லி இருக்கிறார்கள். இதுதான் அந்தோணியாருடைய புதுமை. அதே போல் இந்த அந்தோணியார் இந்த இடத்தில் எத்தனையோ விதமான மக்களுக்கு ஒவ்வொரு நாளிலும் சிறப்பாக இந்த வாகன ஓட்டிகளுக்கு நல் பாதுகாவலராக இருந்திருக்கிறார். ஒரு 2 ஆண்டுக்கு முன்பாக வெம்பூர் அப்படிங்கிற ஒரு பக்கத்து பங்கு, அங்கு கருப்பூர் மக்கள் திரையாக போயிட்டு வரும்போது வண்டியில் ஒரு சின்ன கோளாறு. சரிங்களா? கரெக்டாக இந்த இடத்துக்கு வரும்போது வண்டி தானாக நின்று முன்னாடி இருந்து தானாக ஒரு புகை வந்து அந்த வண்டி நின்றுட்டு, அதுக்கப்புறம் அந்த மக்கள் சரி செய்து போனாங்க. அதை கண்காணித்த அந்த மெக்கானிக் சொல்றாரு, இன்னும் 1 கிலோமீட்டருக்கு நீங்கள் வண்டியை கழுத பக்கத்தில் தானே மிதிச்சிருந்தீங்கன்னா கூண்டோட போயிருப்பீங்கம்மா, அந்தோணியார் தான் உன்னை நிறுத்தி பாதுகாத்து வந்திருக்கிறார் அப்படின்னு. அதே போல் எத்தனையோ விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த வாகன ஓட்டிகளுக்கு இந்த அந்தோணியார் செய்து கொண்டே இருக்கிறார். இந்த இடத்தை சந்திப்பவர்களுக்கும் அந்தோணியார் செய்து கொண்டே இருக்கிறார். எனவே இது அந்தோணியாருடைய மண். எனவேதான் இது கருப்பு மண் பதுவா என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாட்களில் தொடர்ந்து நீங்களும் ஜெபிங்க. கண்டிப்பா நீங்க எல்லாரும் நிறைய நாள் மதுரைக்கு போயிருப்பீங்க, சென்னைக்கு போயிருப்பீங்க, இந்த திருத்தலத்துக்கு ஏற்கனவே வந்திருப்பீங்க. ஆனால் இந்த திருத்தலம் சிறப்பாக பலவிதமான முன்னெடுப்புகளை எடுத்த ஒரு திருத்தலம். தொடர்ந்து இந்த திருத்தலத்தின் வளர்ச்சிக்காக ஜெபியுங்கள், வந்து உதவுங்கள். உங்களை அந்தோணியார் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 7 மணிக்கு திருப்பலி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையிலும் மாலை 7 மணிக்கு திருப்பலி இருக்கும். கடைசி செவ்வாய், ஆங்கில மாதத்தினுடைய கடைசி செவ்வாய் இந்த திருத்தலத்தில் மிக சிறப்பாக குணமளிக்கும் ஆராதனை, மறையுரை, திரியாத்திரை, திருப்பலி மற்றும் வந்திருக்கிற எல்லா மக்களுக்கும் நேர்ச்சியாக அசன விருந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் ஆரம்பிச்சு ஒரு 5 மாசம் தான் ஆகுது. சரிங்களா? இந்த கடைசி செவ்வாய் வழிபாடு. ஆனா இன்னும் 5 மாசத்து வரைக்கும் அசனம் புக் ஆயிட்டு, அந்த அளவு மக்கள் இங்க இருந்து அற்புதத்தை பெற்று நான் நன்றியாக கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அபரிதமாக கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் திருத்தலம். எனவே கடைசி செவ்வாக்கு, ஆங்கில மாதத்தினுடைய கடைசி செவ்வாக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். அந்த செவ்வாய்கள் உங்களை அழைக்க முடியாது, நீங்களும் அந்தோணியார் வச்சிருக்கிறீங்க. சிறப்பாக உங்களை எதுக்கு அழைக்கிறேன்னா, இந்த அமாவாசை அன்னைக்கு நிறைய மக்கள் இங்கே வந்து தங்குவாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு நாள் அந்தோணியார்கிட்ட தங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அது
பார்க்கும்போது ஒரு வேடிக்கையாக தான் இருந்தது. ஆனால் உண்மையிலேயே கடந்த மாதம் எட்டயாபுரத்துலேருந்து ஒரு அம்மா வந்து இருந்தாங்க. அவங்களும் தங்குவோன்னு சொல்லி தங்குனாங்க. ஆனால் அவங்களுக்கு உள்ளே இருக்கிற தீய சக்தி இந்த திருத்தலத்திற்கு வந்த உடனே அப்படி வெளியே வந்து ஒரு விதமாக பேய்கோளாறு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஆட்டெல்லாம் ஆடி ஒரு மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் அவங்க விடாமல் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி இந்த மெழுகுத்திரி ஏந்தி இந்த திருத்தலத்தை 13 நேரம் சுற்றி வந்தாங்க. நல்லா நடந்துட்டு வந்தாங்க. ஆனால் 13 நேரம் அவங்களால சுத்த முடியல. ஒரு நேரம் கூட சுத்த முடியல. அவங்க இதை 13 தடவை சுத்துறதுக்கு மட்டுமே 2.5 மணி நேரம் எடுத்திருக்கு. நடக்கவே முடியல. ஆனால் 13 தடவையும் விடாமல் சுத்தணும்னு சொல்லி அந்த சுத்தின பிறகு அவங்களுக்கு ஒரு பூரண விடுதலை கிடைத்தது. அதுதான் இந்த திருத்தலத்தினுடைய மகிமை. இதுக்கு பங்குச்சாமியார் பூசை வைக்க வேண்டியதில்லை, ஜெபமும் தேவையில்லை. நாங்கள் அந்தோனியார்ட்ட ஒரு நாள் தங்கிட்டு போகணும், அதுவும் அமாவாசை அன்னைக்கு தங்கிட்டு போகணும்னு சொல்லி வந்து மக்கள் தங்கிட்டு போகிற நிகழ்வெல்லாம் பார்க்கின்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனவே நீங்கள் செவ்வாய்க்கிழமை வராவிட்டாலும் அமாவாசைக்காவது வந்து ஒரு நாள் தங்கிட்டு போங்கள். அந்தோனியார் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்வார். தொடர்ந்து திருத்தலத்திற்காக ஜெபியுங்கள். மீண்டும் நினைவூட்டுகிறேன், இது உங்கள் திருத்தலம். எனவே திருத்தலத்தின் வளர்ச்சிக்காக முடிந்தால் உதவுங்கள். தொடர்ந்து ஜெபிக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது திருத்தலத்தை பற்றிய ஒரு அறிமுக உரை. அடுத்ததாக நன்றி உரை. உண்மையிலேயே அந்தோனியார் மக்கள் அந்தோனியாரை தேடி வந்திருக்கிறார்கள் என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது தான், இல்லையா? வேற ஒரு புனிதரை நம்ம கொண்டிருந்தோம் அப்படி, அதனால அந்தோனியார் தேடி வந்தோம்னா அது சாதாரண ஒரு திருப்பயணிகளாக மாறி இருக்கும். ஆனால் ஒரு அந்தோனியாரை பாதுகாவலராக கொண்ட மக்களை ஒரு அந்தோனியார் திருத்தலத்திற்கு அழைத்து வந்திருப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, அது ஒரு சிறந்தது. அந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மை உள்ள மக்களாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களை அழைத்தவங்க உங்களுடைய பங்கு தந்தை, உடைய பங்கு தந்தை அருப்பணி சந்தீஷ்டன். என்னுடைய குறிப்பிட்ட காலத்தின் மூலமாகவே அதிலிருந்தே நல்ல அறிமுகமானவர். அவருடைய அருமை உங்களுக்கு தெரியாது. மறை மாவட்டத்தின் தேடப்படக்கூடிய ஒரு மாபெரும் தந்தை. எப்போ பங்கு தந்தையர்கள் எப்போது வெளியே போகிறாங்க, இல்லை பங்கு தந்தையர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி அப்படின்னா தந்தையவர்களை தான் அழைக்க வேண்டிய சூழ்நிலை. தந்தையவர்களை பற்றி சொல்லணும்னா வெஸ்பிரஸ் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், அப்படி தானே மக்களே? ஆனால் இந்த பகுதி மக்களுக்கு தெரியாது, சரிங்களா? இவங்களுக்கு தினமும் பூசை, 9ஆம் திருவிழாவும் இவங்களுக்கு பூசை தான், 10ஆம் திருவிழா நைட்டு 12 மணிக்கு பூசை. வெஸ்பிரஸ் இந்த மக்களுக்கு தெரியாது. இதை எப்படியாவது இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு எங்களுடைய கிளை பங்காக இருக்கக்கூடிய வீரப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் முதலா இந்த செப்டம்பர் மாதம் இறுதியில் வெஸ்பிரஸ் வச்சோம். 3 நாள் திருவிழா வச்சு, ஒரு நாள் கொடியேற்றம், 2ஆவது நாள் வெஸ்பிரஸ். அப்போது சிறப்பு அழைப்பாளர் உங்களுடைய பங்கு தந்தை தான். அழைச்சவர்கிட்ட சொன்னது, முதல்ல வெஸ்பிரஸ் வைக்கிறேன், ஒன்றுமே தெரியாது, மக்களுக்கு ஒன்றும் புரியாது, இதை விளக்கி அழகாக நீங்கள் வெஸ்பிரஸ்னால் என்னன்னு சொல்லி எப்படியாவது கூட்டத்தை கூட்டிடணும்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. வெஸ்பிரஸ் ஆரம்பிக்கும் போது மக்கள் எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா? 5 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் உங்கள் பங்கு தந்தை 500 பேருக்கு பிரசங்கம் வைக்கிற மாதிரி அதே தோரணையில் அதே மாதிரி கையை ஆட்டி 1.5 மணி நேரம் வச்சார் பிரசங்கம். உண்மையிலே அதுக்கு பின்பு ஒரு 40 மக்கள் வந்துட்டாங்க. அதுலயும் நிறைய கூத்து. ஒருத்தர், ஃபாதர் இன்னும் நிறைய பேசுங்க, ஃபாதர் இந்த அவரை பத்தி பேசுங்க, ஏசப்பா பத்தி இன்னும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய இந்து மக்கள் வெளியிலிருந்து கேட்டாங்க. இது உண்மை. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் புதுமையின் ஒரு மறையுறை சிற்பத்தை நீங்கள் பங்கு தந்தையாக வைத்திருக்கிறீர்கள். இன்றைய நாளில் அவருடைய வெளிப்படையானது, அந்த மறையுறை வெளிப்படை ரொம்ப யதார்த்தமானதாக இருக்கும். ஆனால் கருத்து நான் தேடுனா கூட கிடைக்காது. அந்த அளவுக்கு திருப்பாடல் 23 பற்றி இன்றைய நாளில் சொன்ன அந்த ஆய்வும் சரி, அந்த 2 பாடலுக்கு நான் இன்னைக்கு தான் அந்த அர்த்தத்தையே கேள்விப்பட்டிருக்கிறேன். உண்மையிலே நல்ல ஒரு, அது நமக்கு விளையாட்டாக இருந்தாலும் வேடிக்கையாக இருந்தாலும் அதனுடைய அர்த்தம் அவ்வளவு ஆழமானது. தந்தை அவர்கள் ஆழ்கடலில் மூங்கி மாபெரும் ஒரு முத்துக்கு எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சொந்தக்காரர். இன்றைய நாளில் உங்களை அனைவரும் அழைத்து வந்திருக்கிறார்கள். எனவே உங்களுடைய பங்கு தந்தைக்கு மனதார பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த அந்தோனியார் நினைவு படத்தை உங்களுடைய நிர்வாகிகள் வழங்கி சிறப்பிப்பார்கள்.
பலத்த கரங்களை தட்டி நம்முடைய கண்ணாடி வேணுமா? அடுத்ததாக உங்களுடைய பாடகர் குழு மிகச் சிறப்பாக நல்ல ஒரு பாடகர் குழுவை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அருமையாக இசை மீட்டி நல்ல ஒரு தாளத்தோடு நல்ல ஒரு ராகத்தோடு ஒரே மாதிரி ஒரு பாடலை பாடினீர்கள். இவ்வளோ நேரம் மறைவுரைக்கு நீங்க தான் காரணம் அந்த தியான பாடத்துல தான் தந்தை ஆரம்பிச்சார். சரிங்களா? எனவே தந்தைக்கே மறைவுரை எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பாடலை பாடி பாடகர் குழு மிகச் சிறப்பாக பங்கெடுத்திருக்க. எனவே பாடகர் குழுவினருக்கும் என்னுடைய மனதார பாராட்டுகளும் நன்றிகளும். இன்னைக்கு நான் உண்மையிலேயே வியந்துட்டேன். ஏன் அப்படின்னா இந்த தம்பியை பார்த்துட்டு ஒருத்தன் அவ்வளவு வேலையும் செய்யறான். அதிலும் சிறப்பா முன்னாடி அந்த நற்கரை எழுந்திருச்ச நேரத்துல பெல்லையும் தூக்கிட்டு போனான், தூவையும் தூக்கிட்டு போனான். எப்படா ரெண்டையும் ஒரே நேரத்துல அடிப்பான் அப்படின்னு என்னதான் பண்றான்னு பார்ப்போமே அப்படின்னு ஒரு ஆவலோடு தான் இருந்தேன். கரெக்டா தந்தையவர்கள் நற்கரை தூக்கி காட்டும் போது தூபத்தை காட்டுறான், நற்கரை கீழே இறக்கும் போது பெல் அடிச்சுட்டான். அவ்வளவு ஒரு டெக்னிக்கனாலா ஒரு 4 பேர் வேலையை ஒத்த ஆளா செஞ்சான். உண்மையிலே அந்த தூபத்தை என்ன தூபம் தெரியுமா? அது சாம்பிராணின. கரெக்டாக அந்த நேரம் வரும்போது உள்ளே போய் ஒரு மெழுகுத்திரி கொளுத்தி வச்சு நல்லா பிடிச்சு அதை நல்லா ஊதி கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த தூபக்கால்குள்ளே போட்டுட்டு கழகாக கொண்டு வந்துட்டான். இது நற்கரை ஆசிரியர் நேரத்துலையும் நடந்துச்சு, திருப்பலி நேரத்துலையும் நடந்துச்சு. ரொம்ப அருமையான ஒரு தம்பியை பெற்றிருக்கிறீங்க. ஒரு வாழும் டொமினிக் சாவியோவாக புதியமுத்தூரில் இருக்கிறார். எனவே தம்பி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் சிறப்பாக நான் வியந்த ஒரு மாபெரும் பீடப்போகாக இந்த தம்பி இருக்கிறான். அவனுக்கு என்னுடைய பாராட்டுகள். சிறப்பாக வந்த அன்பு இறை மக்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றி. நிறைய வேலைகள் இருக்கும், பரீட்சை நெருங்கின அந்த சூழலில் நீங்கள் அனைவரும் சிறப்பாக திரையாத்திரையாக வந்திருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு நன்றி சொல்லாமல் இருப்பது என்னுடைய பண்பாக இருக்காது. ரொம்ப நேரமானாலும் பொறுமையோடு இருந்து மிகச் சிறப்பாக பாவ சங்கீதம் நீங்க செய்த விதம், நேரம் ரொம்ப நெருங்கின நேரத்துல கூட கடைசி வரைக்கும் பாவ சங்கீதனம் நீங்க செஞ்சீங்க. இது 11ஆவது நாள் பார்த்தீங்களா? ஒவ்வொரு நாளும் பாவ சங்கீதனம் வைக்கணும். இதுக்கு முன்னாடி சிப்பிக்குளத்துல தந்தை அவர்கள் 30 குட்டி பிள்ளைங்களை கூட்டு வந்துட்டாங்க. அப்போ சிஸ்டர்ஸோட கட்டாயத்தின் பேர்ல 30 பேருமே சின்ன பிள்ளைங்க பாவ சங்கீதனம் பண்ணாங்க. ஆனா பெரிய ஆட்க இந்த ஜபமாலை முடிந்து நற்கனை ஆசிரியர் முடிகிற வரைக்கும் பாவ சங்கீதனம் பண்ண ஒரே ஒரு புதியமுத்தூர் தான் 11 நாள்ல. மற்ற எல்லா நாளும் 2 பேர் பண்ணுவாங்க, அப்புறம் ஸ்டோலை கழட்டிட்டு நாங்கள் வந்துடுவோம். நீங்க தான் முடிகிற வரைக்கும் பண்ணியிருக்கிறீங்க. எனவே அவ்வளவுக்கு விசுவாசத்துல ஊறி போய் இருக்கிறீங்க. உங்களை பார்க்கின்ற போது எனக்கு என்னுடைய நம்பிக்கையும் வளருகிறது, என்னுடைய நம்பிக்கையும் முதிர்ச்சி அடைகிறது. எனவே உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளும் நன்றிகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த திருத்தலத்திற்காக ஜெபியுங்கள், வாருங்கள். கண்டிப்பா நீங்க அமாவாசைக்கு வருவீங்க நான் எதிர்பார்க்கிறேன். சரிங்களா? சும்மா வரும்போது வெறுங்கையோட வந்துடாதீங்க. ஒரு போர்வையும் தலைவணி மட்டும் கொண்டு வாங்க. பாய் எங்கிருந்து நாங்கள் கொடுத்துருவோம். சரிங்களா? இந்த திருப்பலி முடிந்த பின்பு அனைவருக்கும் உணவு வழங்கப்படும். அதன் பின்பு எல்லாத்துக்கும் ஒரு கேலண்டர் நம்முடைய சிஸ்டர் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதையும் நீங்க பெற்றுட்டு வீட்டுக்கு ஒன்று, சரிங்களா, வீட்டுக்கு ஒன்று பெற்றுட்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பரிபூர்ண பலத்தின் 4 படிகள் சொன்னேன். என்னலாம்? திருத்தலத்தை சந்தித்தல், 2வது பாவ சங்கீதனம் செய்தல், 3வது அது ஆசிரியருடைய பலன், முழு திருப்பலியை காண்டு நற்கருணை உட்கொள்க, 4வது அது பலன், இறந்தோருக்கும் ஆசீர் வாழ்வோருக்கும் ஆசீர், திருத்தந்தையின் கருத்துக்காக ஜெபிக்கிறது. இப்போ இந்த 4வது படிக்கு நம்ம இப்போ செல்வோம். அனைவரும் முழந்தாள் படியிட்டு திருத்தந்தையின் கருத்துக்காக ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே,
பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவளே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றுதலும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. பாலன் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்ளுவோம். அதோடு நமக்கு உணவு வழங்கிய அந்த குடும்பத்தாருக்கும் நமது சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுவோம். தண்ணி, காஃபி, டிஃபன் வந்த உடனே கொடுத்தவர்களுக்கும் நம்முடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுவோம். காணொளி மூலமாக யூடியூப் சேனல் மூலமாக இந்த திருப்பலியை நேரடி ஒளிபரப்பு செய்த அன்பு நண்பருக்கும் நம்முடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்கள், ஜபங்கள். தந்த கூட்டம் மாதிரி ஒரு முறை அமாவாசைக்கு வந்து தங்கிட்டு போவோம். வேண்டாம் பஸ்ஸில் கொஞ்சம் நேரத்தோடு வந்துட்டு தங்கிட்டு நைட்டு படுத்து எழுந்திரிச்சிட்டு காலையில் பஸ்ஸிலே போயிடுவோம். தூத்துக்குடி போய்க்கலாம். ஒரு நாள் போவோம், ஒரு நாள் வருவோம். அமாவாசைக்கு அமாவாசைக்கு வர வேண்டிய ஆளுங்க நிறைய இருக்குது. அமாவாசைக்கு வருவோம். உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ.